குறைச்சிக்கலாம். இதே மாதிரி ரெகுலரா ஒர்க் அவுட்டே இல்லாம இது பண்ணோம்னா ஒரு ரொட்டீனா அதான் ஆல்மோஸ்ட் 2 kg லாஸ்ட் 107 இருந்தேன் 107 இருந்தேன் சொன்னல லைக் என்ன அவருக்கு நீ சொன்னதான் சொன்னேன் கொஞ்சம் ப்ரோ இங்க ஏதோ ஒரு ஊருக்கு ஆஃப் ரோட்லயே போறாங்களா ப்ரோ கோவாக்கா 4 நாள் போறாங்களா ப்ரோ ஹம்பிக்கு பெங்களூர்ல இருந்தே ஆஃப் ரோட் தான் ரோடே இருக்காது. ரோடு எப்படி தெரியுமா இப்படி எக்ஸிட் ஆகணும் இன்னொரு பார்த்து கனெக்ட் ஆகும் தெரியுமா பைபாஸ் மாதிரி. அப்போ ரோடுக்கு வந்து எதனா வாங்கிட்டு திருப்பி அது உள்ள இறங்கிடுவாங்க. அது அந்த ஒரு வில்லேஜ் பெல்ட் அந்த ஃபார்மிங் லேண்ட் ஒட்டியே போவோம். எக்ஸிட் கரெக்டா ஹம்பி வந்துடும். அது பாக்குறதுலயும் இருக்கு. நம்ம உளுந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுல தாண்டி நம்ம வண்டியும் கொஞ்சம் பாத்துக்கினாதான் ஈஸியா நம்ம ரிட்டர்ன் என்ன பிரச்சனைனா ஏன் வண்டி ஆகக்கூடாதுன்னு நான் வந்து அதை வண்டி ஆச்சுன்னா பரவாயில்ல ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது எப்பயுமே வண்டி வந்து எப்படி தெரியுமா நம்மளுக்கும் அந்த ஒரு தாட் இருக்குது நல்லா பார்த்துக்கணும் நம்ம வண்டி தான். பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் மிஷின். அதுக்கு ஃபீலிங்ஸ் இல்லை. அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் புது சார்சி வந்துடும் இன்ஜினும் கிடைச்சிடும். நம்ம ஃபேக்ட்ரி செட்டிங் போச்சுன்னா போச்சு. என்னவே பண்ணாலும் திருப்பி கிடைக்காது. அதுக்கு எவ்வளோ அதுக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கணும். எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது. மோர் ப்ரொஃபஷனல் ஆஸ்தெட்டிக்கா எப்படி தெரியுமா இருந்திருக்கும் வீடியோஸ். ஒரு மாதிரி ப்ளீசிங்கா இருக்கும். பாடி லாங்குவேஜும் வண்டி பண்ற விதமும் பார்க்கும்போது வாவ் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் ஒரு பிரசன்டபிள் வீடியோவா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம விவர் கிராலிங் கீழே வச்சுட்டு அப்படி இப்படி ஏத்திட்டோம் நூபு. பட் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணியிருக்கலாம். இன்னும் ஸ்மார்ட்டா தெரிஞ்சிருக்கலாம் வண்டியில. அவ்வளோதான். ஆஃப் ரோடு தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே நல்லா ஓட்டுறாரு. ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராபிட்டட் ட்ரெஸ்பாசிங் அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட் லொட்டு லொஸ். இல்ல இப்போ அந்த கேடிஎம் போனானுங்க பாரு கோவா. அது இல்ல இவனுங்க அந்த யார சென்னையில இருக்கானுங்களே எந்த சைடு போனானுங்க? ஜவாது தான்ப்பா போனாங்க. ஒரு 4 மாசம் கழிச்சு இருக்க ஃபீலும் இருக்காது. இன்னும் சில பேர் தான் கண்டென்ட்டுக்கோசரம் பேசுவாங்க என் உயிரே என் மயிரே அப்படின்னு. அதுதான் என்னை காப்பாத்தி விட்டுச்சுங்க. டேய் நீ ஓட்டினால தானே வண்டி போச்சு. நீ அப்படியே உட்காந்துட்டு என்ன மேல கொண்டு போய் விட்டுனா போயிடுமா? திருப்பணும் அப்படின்னு அது நம்ம சொல்றதா அது கேக்குது. அது ஏன்டா இப்படி ஓட்டுறீங்க? டே அந்த வண்டி மேட் ஃபார் தட். அதோட பொட்டன்ஷியல் அதுதான். அத அந்த டெரெயின்ல ஓட்ட விடு. கரெக்ட். மங்கி கூட உட்கார வச்சுட்டு த்ராட்ல பிடிச்சி திருப்பணும். அது இப்படிதான் பண்ணோம். பட் நம்ம எப்படி ஓட்டுறோம்னு தெரிஞ்சுதான் இப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம மேல ஏத்தணும் தெரியுமா? அந்த ஒரு டெக்னிக்கை பிளான் பண்ணி நம்ம ஏத்திருந்தோம்னா நம்ம ஏறும் போது வி வில் லுக் மோர் ப்ரொஃபஷனல். ஆஸ்தெட்டிக்கா எப்படி தெரியுமா இருந்திருக்கும் வீடியோஸ். ஒரு மாதிரி ப்ளீசிங்கா இருக்கும். பாடி லாங்குவேஜும் வண்டி பண்ற விதமும் பார்க்கும்போது வாவ் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் ஒரு பிரசன்டபிள் வீடியோவா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம விவர் கிராலிங் கீழே வச்சுட்டு அப்படி இப்படி ஏத்திட்டோம் நூபு. பட் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணியிருக்கலாம். இன்னும் ஸ்மார்ட்டா தெரிஞ்சிருக்கலாம் வண்டியில. அவ்வளவுதான். ஆஃப் ரோடு தான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே நல்லா ஓட்டுறாரு. ஐயோ ஐயோ புகழாதீங்கண்ணா அப்படின்னா. தேங்க்யூ நாமே வந்திருக்கணும். ராகவன் பிரதானே. ராகவன் இருங்கடா 2 நிமிஷம் இரு வந்துடுறேன். இன்னும் இவரு நம்ம ஜீவனும் பிளஸ் இப்போ வந்தாரு டேவிஸ் 2 பேரும். இதனால தான் சொல்றேன் வயசானவங்களெல்லாம் கூட்டு வராது. 2 பேர் இது காம்பினேஷன் செம்மையா இருந்திருக்கும். ராகவன் டேவிஸ் பெஸ்ட் காம்பினேஷன். இப்படி நிக்க வச்சுதான் பாரு அவ்வளோ சீக்கிரம் நிக்க வச்சிட்டான். மூச்சு வாங்குது இப்போ கையெல்லாம் ஓதுறோம் தண்ணி வேணும்னுவா. கிளாஸி அவங்களுக்கு 2 பேர் காம்பினேஷன். 2 பேரும் 8 மாசத்துக்கு கலாச்சிருவாங்க. அதுக்கப்புறமா சரி போயிட்டு வரலாமா? அப்பா 2 பேருக்குள்ள ஃபீலிங் அப்படித்தான். இவரு டைட் ஆயிட்டாருன்னா அவருக்கு தான் வீடியோ கால் பண்ணுவாரு. அவரு டைட் ஆயிட்டாருன்னா இவருக்கு தான் வீடியோ கால் பண்ணுவாரு. ரைட்டு போவோமா? நெக்ஸ்ட் அந்த பக்கம் வேற போகணும்ல. எனக்கு தெரிஞ்சு அது மண் ரோடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போவோம். நெக்ஸ்ட் அது முடிச்ச கைக்கு நீ 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்ததுக்கு வர்த்தரா. ಪುಡಿಬೇಡಿ ಹೌದು ಎಲ್ರಿಗೂ ಬೇಕು ಟ್ರಿಪ್ಪಾ ಒಂದೇ ಒಂದು ಟ್ರಿಪ್ ಅಷ್ಟೇ கொடுக்கணும் கிளட்ச் கொடுக்கணும் அது நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் போகணும். அது எப்படி போகணும் எங்கே போகிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் போவீங்க. கீழே பார்த்துக்கிட்டு போயிடும்னா வண்டி அங்கேயே மாற்றிக்கணும்.
லைன் அங்கே போய் டிசைட் பண்ணக்கூடாது, இங்கே போகும்போதே டிசைட் பண்ணிடணும் அந்த லைன் நான் எடுக்கிறேன், அவ்வளோதான், அது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த லைனை தாண்டதும் திருப்பி முன்னாடி அங்கே போகிறேன். நீங்களே மைண்டுக்குள்ளே செட் பண்ணிக்கணும், பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி. அது தாண்டினதும் அங்கே போகணும், அதை தாண்டினதும் அங்கே போகணும். இதை தாண்டிடோடான்னு நிற்க வச்சிட்டிங்கன்னா அந்த மொமெண்டம் போயிடும். திருப்பி அந்த மொமெண்டம் கேரி பண்ணோன்னா வீல் ஸ்பின், ட்ராக்ஷன், எனர்ஜி. இப்போ போகிறது அதுதான். எப்படி டஃப்பாக இருந்துச்சு இறங்குறதுக்கு, போகும்போதும் இன்னும் கொஞ்சம் எல்லா வெயிட்டும் பின்னாடி. வண்டி 90 டிகிரி ஷூட் ஆகாது, சான்ஸே இல்லை. நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் கொடுத்தாலும் தூக்கி போடாது, அவ்வளோ வெயிட் இருக்குது ஃப்ரண்ட்டில். எல்லாரோட சஸ்பென்ஷனு ஷாக்ஸ் அவ்வளோ வெயிட் இருக்குது. வெயிட்டு பின்னாடி போட்டு லைட்டாக டார்க் போட்டால் போதும். இப்படி மிஸ்பேலன்ஸ் ஆகி வண்டி உழுகுதுன்னா உளுந்துருட்டும், விட்டுருங்க. அது நீங்கள் இப்போ பிடிக்க போனீங்கன்னா எங்கேயாவது கிராம்ப் ஆகும், இல்லை மேஜராக வேண்டாம், அது யோசிக்க வேண்டாம். உழுகுதுன்னா விட்டுருணும். அது நம்ம உழுகக்கூடாதா பிடிச்சி நிறுத்துறோன்னு பிடிச்சிங்க, கிராம்ப் ஆகிடும். நீங்கள் லேண்டிங் ஆகிறது சேஃப் லேண்டிங் ஆகணும், அதை விட்டுருங்க, நீங்கள் லேண்ட் ஆகிடும். அது கூட சேர்ந்து இல்லை உழுகக்கூடாதுன்னு நான் இப்படி பண்ணேன்னா அதுவும் உழுகும், நம்மளுக்கு தான் டேமேஜ். உழுகட்டும், இட் இஸ் மென்ட் டு பி. பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக உழுகலையா, ஸ்லோவாக தான் உழுகுது. ஏன்னா மிஞ்சு மிஞ்சு போனால் ஹேண்டில் இப்படி அந்த கார்டுங்க மூவ் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா ஸ்பீடு இருக்க போகிறதே 10-12 தான் இருக்கும். நீ தான் ஃப்ரண்ட்டில் போகணும்.